வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது ஒலிம்பிக் திருவிழா. செயின் நதியில் தங்கள் நாட்டின் கொடியை ஏந்திச் சென்ற வீரர் வீராங்கனைகள். மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரான்ஸ். முதன்முறையாக திறந்த வெளியில் நடைபெற்ற தொடக்க விழா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதன் அடையாளமாக மின் ஒளியில் மிளிர்ந்த ஈஃபில் டவர். ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளிப்பு. பிரான்சின் செயின் நதியில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்ற சரத்கமல், PV சிந்து. தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேர் உட்பட 117 இந்திய வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தங்களின் அசாத்திய திறனை வெளிப்படுத்த இந்திய வீரர் வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள் என எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. ஒலிம்பிக் போட்டியில் இன்று நியூசிலாந்துடன் பல பரீட்சை நடத்தும் இந்திய ஹாக்கி அணி. இந்திய ஹாக்கி அணி வெற்றியுடன் ஒலிம்பிக்கை தொடங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது 9வது நிதி ஆயோக் கூட்டம். மு.க. ஸ்டாலின் உள்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்போக்கால் மக்கள் மன்றத்தில் இன்று நிற்கிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணித்தது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். டெல்லியிலே நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். மத்திய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொடுக்காமல் வாக்குகளை மட்டும் பாஜக எதிர்பார்ப்பதாக சாடல். பாஜக அரசானது தொடர்ச்சியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான். ஆனா அதுவும் 10 ஆண்டுகளாகியும் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களோ தெரியல. பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயரும் இல்லை, குரலும் இல்லை. திருவள்ளுவரும் பாஜகவுக்கு கசந்து விட்டார். தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால்தான் அனைவருக்கும் கல்வி நிதியை விடுவிப்போம் என அடம்பிடிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டாரு போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில நிம்மதிதான். மக்கள் நல திட்டங்களால் திமுகவிற்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஒரு நல்ல அரசு என்பது வாக்களிக்காத மக்களுக்கும் செயல்பட வேண்டும் எனவும் கருத்து. ஒரு நல்ல அரசுன்றது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும். இப்படிதான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு.
மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை. திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணிக்கிறார். இந்த மாத இறுதியில் டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் நிதியமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். KRS அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மீண்டும் 1,30,000 கன அடியாக அதிகரிப்பு. அணை முழுவதும் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,15,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் சாந்தி அறிவுறுத்தல். ஒகேனக்கலுக்குள் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிப்பு. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 81,552 கன அடியிலிருந்து 93,828 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 100 அடியை நெருங்கியதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கையொட்டி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 7 நாட்களுக்கு நீர் திறக்க ஆணை. டெல்டாவில் ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஐம்பத்தி அடி உயரம் கொண்ட கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க அணை நிரம்பியது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 14,127 கன அடியாக அதிகரிப்பு. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 87.54 அடியாக உயர்வு. கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பில்லூர் அணையில் இருந்து 2வது நாளாக 14,160 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி KRP அணை முழு கொள்ளளவை எட்டியது. உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக இன்று போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இன்றும் நாளையும் மின்சார ரயில் சேவைகள் பகல் இரவு நேரங்களில் ரத்து. தாம்பரத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதையொட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடியின் 14.5 கோடி மதிப்புடைய சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளிய வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பிரிந்து கிடக்கும் அதிமுக இணைய எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தடையாக உள்ளார் என OPS குற்றச்சாட்டு. தனக்கு பதவி வேண்டாம் எனவும் தொண்டனாகவே செயல்பட தயாராக உள்ளதாகவும் பேட்டி. அதிகமான வாக்குகளை 33% வாக்குகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி 33% பெற்ற. வரும் தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாக இருக்கும் என அமைச்சர் முத்துசாமி கருத்து.
செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது தங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம் எனவும் பேட்டி. தொண்டர்கள் நல்லா தயாராக இருக்காங்க. எங்களுக்கு பாலாஜி வந்துடுச்சுனாக்க இன்னொரு மடங்கு அது வலுப்பெறுங்கிறது எங்களுடைய கருத்து. பாலாஜிக்கு கண்டிப்பாக விரைவாக அந்த இது நடக்கும். அவர் ஏர் கண்டிஷனர் வேலை செய்யாததால் பயணிகள் வியர்த்து விறுவிறுத்து போனதாக இண்டிகோ விமானத்தில் பயணித்த அமைச்சர் TRB ராஜா புகார். மோசமான தர இறக்கம் காரணமாக பயணிகள் அச்சத்துடன் இருந்ததாகவும் அமைச்சர் தகவல். சென்னை பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 9வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராமேஸ்வரம் பேய்கரும்பில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தயாள் உபாத்யா திட்டத்தின் கீழ் நடந்து கொண்டுள்ள புகார். மாணவர்களிடம் நள்ளிரவு 1 மணி வரை விசாரணை நடத்திய போலீசார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை எதிர்பார்த்து புதுப்பொலிவுடன் பெறும் கல்லணை. மதகுகளுக்கு வண்ணம் பூசப்பட்டு இயந்திரங்களை தூய்மைப்படுத்தும் பணி மும்முரம். சென்னை அடுத்த சிங்கப்பெருமாள் கோயில் அருகே பாலாற்று குடிநீர் குழாய் உடைப்பு. சாலையில் பீச்சியடித்த தண்ணீரில் நனைந்தபடி சென்ற வாகன ஓட்டிகள். ஈரோடு மாவட்டம் திங்களூர் வாரச்சந்தையில் கள்ள நோட்டுகளை மாற்றிய கும்பல் கைது. கணவர் மனைவி உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி அம்மன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். குத்துவிளக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு. வரும் ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு செல்ல இருப்பதாக தகவல். ரஷ்யா போர் தொடுத்த பின் முதன்முறையாக உக்ரைன் செல்கிறார். இந்திய பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபட தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு மீண்டும் தடை விதித்தது செபி. முறைகேடு புகாரில் 3 ஆண்டுகளுக்கு தடை விதித்து செபி உத்தரவு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள ராமநகர மாவட்டத்தின் பெயரை பெங்களூரு தெற்கு மாவட்டம் என மாற்றம் செய்ய முடிவு. கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்ட அமைச்சர் SK பாட்டீல் தகவல். அமெரிக்காவின் புளோரிடாவில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திப்பு. கார்போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு நெதன்யாகு விருப்பம் தெரிவித்ததாக தகவல். வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை அதிபர் தேர்தல். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளதாகவும் இலங்கை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அதிபர் வேட்பாளருக்கான ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. அடுத்த 50 ஆண்டுகளில் துபாய் எப்படி இருக்கும்? ஆச்சரியப்படும் வகையில் வெளியான செயற்கை நுண்ணறிவு புகைப்படங்கள்.
TNPL லீக் ஆட்டத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தியது திண்டுக்கல் அணி. 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. மகளிர் ஆசிய கோப்பை பரபரப்பாக அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி அபார வெற்றி. நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் பலப்பரீட்சை நடத்தும் இலங்கை. தொடர்ந்து படத்தில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என நடிகர் விஷால் சவால். விஷால் நடிக்கும் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பதிலடி.